வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பிரம்மாண்டத்தை எது மூலிமா அளக்க முடியும். அதாவது அந்த யூனிவர்ஸ் மொத்த உருவமாக அந்த யூனிவர்ஸை எதை வச்சு அளக்க முடியும் என்று நம்ம முன்னோர்கள் ஒரு கதை சொல்லி வச்சுருப்பாங்க. அதாவது சிவனை அன்னப்பறவையும் வராகியும், அதாவது பன்றி அவதாரமும், ரெண்டு பேரும் பிரம்மா வந்து அன்னப்பறவையாகவும், வராகி வந்து அதாவது பன்றி வந்து விஷ்ணுவாகவும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. இந்த சிவத்தை அளக்க முயற்சி பண்ணுவாங்க. பிரம்மா இப்போ அன்னப்பறவையாக இருக்கிற பிரம்மா வந்து வானத்தை நோக்கியும், விஷ்ணு வந்து பூமியை நோக்கியும் தோண்டிக்கிட்டே போவார். கீழ்முகமாக தோண்டிக்கிட்டே போவார். பூமின்னு ஒரு உருவம் கிடையாது, அதாவது வெட்ட வெளி தான். மேலே கீழே ரெண்டே டைப் தான் வெட்ட வெளி. பூமின்னா வெட்ட வெளிக்குள்ளே இருக்கிற ஒரு டைமென்ஷன், புரியுதுங்களா? நீ பூமியை கணக்கெடுக்கக்கூடாது. வெட்ட வெளினா வெட்ட வெளியே மேலே கீழே ரெண்டு டைமென்ஷன் தான். உங்கள் மூச்சு தான் டைமென்ஷன் வச்சிங்களேன். இப்போது அன்னப்பறவையாக இருக்கிற பிரம்மா வந்து ஒரு பூ எடுத்துன்னு வருவார். விஷ்ணு ஆகிற பன்றி அவதாரம், வராகி அவதாரம் வந்து கீழே தோணிக்கிட்டே போவார். அவரால் எல்லை கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது என்ன அர்த்தம்னா, கதை என்ன கதைனா, உயிர் வந்து ரெண்டு டைமென்ஷனில் போகும். ஒன்று மேலே, ஒன்று கீழே. மேலே போகிற டைமென்ஷன் வந்து யோகம், புரியுதுங்களா? யோகத்துக்காக தன் உயிரை பார்க்க முயற்சி பண்ணி போனவன் வந்து மேலே போவான். எதை பற்றியும் நினைக்காம வந்தோம், சாப்பிட்டோம், பேண்டோம், போனோன்றவன் கீழே போவான். கீழே போகிறவனோட அலைவரிசை கண்டுபிடிக்க முடியாது. அது போயினே இருக்கும். மண்ணறைக்குள்ளே போகிற மாதிரி பான்னு போயினே இருக்கும். கீழே மேலே போகிற ஆன்னு போவோம். ஒரு பூ எடுத்துன்னு வரும் அந்த அன்னப்பறவை. அது என்ன பூனா, உன்னோட உருவம். மேலே போகிறவனுக்கு ஒரு உருவம் இருக்குது. அதனால் பிரம்மா பொய் சொல்லி ஒரு தலையை பிச்சுடுவார். பொய் சொன்ன பொய் சொன்ன கதைன்னு அர்த்தம், புரியுதுங்களா? பொய் சொல்லிட்டாரு. என்ன சொல்லி வச்சிட்டாங்க உங்ககிட்ட கதையில்? பொய் சொல்லிட்டாரு, அதனால் தலையை பிச்சுட்டாரு. அந்த தலையை பிக்குது வேற ஒன்றும் கிடையாது. அகங்காரன்ற தலையை, கீழே இருக்கிற அகங்காரம் அது போயிடும். மேலே போகும்போது ஒரு அகங்காரம், அதை யூனிவர்ஸ் அகங்காரம். கீழே இருக்கிற அகங்காரத்தை பூச்சி இழுத்துருவார். அப்போது உன்னோட நான்ன்ற அகங்காரத்தை ஊட்டினா அந்த சிவனாக இருக்கிற உருவத்தை உன்னால் பார்க்க முடியும். இதுதான் அர்த்தம். இதுதான் பொய் சொன்ன கதை. இந்த அர்த்தத்துக்கு என்ன கதை? பொய் சொன்ன கதை. இங்கே என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? பொய் சொன்ன கதைன்னு சொல்லி வச்சிட்டாங்க. நன்றி, வணக்கம்.